வணக்கம். ராஜாவை சீமானை புகழ்ந்து பேசுவாரு. ராஜாவை சீமானை ஆதரிச்சு பேசுவாரு. அதனால இவங்க சங்கிதான் அப்படின்னு வழக்கம் போல கதை கட்டினாங்க, கருத்துருவாக்க செஞ்சாங்க. இப்போ 2 நாளைக்கு முடி ராஜா சொல்றாரு, சீமானை கண்காணிக்கணும், பயங்கரவாதிகளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுவாரு, நாட்டுக்கு வெளியே தான் தேச விரோதிகள் இருக்காங்கன்னு பார்த்தா நாட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு வழக்கம் போல பேச தொடங்கி விட்டார் ராஜா. இப்போ என்ன சொல்ல போறாங்க? ராஜாவோட பேச்சை வச்சு நாம் தமிழர் கட்சிக்கு சங்கின்னு முத்திர குத்துனவங்க, அண்ணனுக்கு காவி சாயத்தை பூசினவங்க இப்போ என்ன சொல்ல போறாங்க? நாம பல தடவை இது குறித்தான வாதங்களை வச்சாச்சு, கருத்துக்களை வச்சாச்சு, மறுப்பை சொல்லியாச்சு, விளக்கத்தை கொடுத்தாச்சு, ஒரு புத்தகமே போட்டாச்சு யாரு பாஜகவின் பிடிஎம்னு. அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்குது. இருந்த போதிலும் நமக்கு சாயத்தை பூசுறாங்க. ஒரு முக்கியமா ஒரு 30 பாயிண்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் பாஜகவுக்கு எதிராக என்னவெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு. இதுல இந்த 30 பாயிண்ட பாக்குறப்ப பாஜகவோட பிடிஎம்மா இருந்தா, சங்கியா இருந்தா இதெல்லாம் பண்ண முடியுமாங்கிற கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன். அதாவது தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழர்கள், இது பாஜகவோட தாரக மந்திரம். தமிழ்நாட்டில் சொல்றான், தமிழர்களை இந்துக்கள்ங்கிறான், அப்புறம் இந்துக்கள் மட்டும்தான் தமிழர்கள்ங்கிறான். அப்படி இந்துக்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு பாஜக பேசி வர்ற வேலையில் நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு பேசுது. தமிழர்கள் இந்துக்களே இல்லை, சிவன் இந்து அல்ல, கண்ணன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, கொற்றவை இந்து அல்ல, ஐயனாரோ கருப்பணசாமியோ சுடலை மாடனோ யாரும் இந்து இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. ஆனா திமுக அந்த பக்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க இந்துக்களுக்கு விரோதி இல்லை, எங்களையும் 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு திமுக சேம் சைடு கோல் போடுது. அப்புறம் பாஜகவோட அரசியல் முழக்கம், அரசியல் ஆயுதம்னா ராமர், ராமர் ராஜ்யம், ராமர் கோயிலும். அந்த ராமரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ராமர் என்று பேசுற போது ராவணன் என்று பேசக்கூடிய இந்தியாவிலே ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ராவண பாட்டன் அவங்க ராம் லீலா நடத்தினா நாங்க ராவண பெருவிழா நடத்துவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் சொன்னாங்க. ராவணன் குடியில் தான் கட்சியோட தலைமை எழுத்துக்கு பேரு. ஆனா திமுக என்ன சொல்லுது? திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை சேர்ந்த செஞ்சி மஸ்தான் ராமர் கோயில் கட்டுவதற்கு நிதி கொடுத்தார். அது குறித்தான கேள்வி வைக்கிறப்ப RS பாரதியும் கே நேருவும் சொல்றாங்க, நாங்க ராமருக்கு தான ஆட்கள் இல்லை, எங்க தலைவர் பேரே ராமசாமி தான். மிக அண்மையில அமைச்சர் ரகுபதி சொன்னாரு, திராவிட மாடலுக்கு முன்னோடியே ராமர் தாங்க, ராமர் சமூகநீதி காவலர் என்று ஒரே போடாக போட்டார். பாஜகவோட தாய் கழகம் RSS அண்ணன் சீமான் அளவுக்கு யாரும் விரியமா விமர்சிக்க முடியாது. RSSக்கும் நாட்டு விடுதலைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சாவர்கரும் கோல்வார்கர் என்ன பண்ணாங்க? எல்லாரும் வெள்ளக்காரன் சூவை நக்கினாங்க, அதை தாண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு தடாலடியாக அதிரடியாக கேட்டது அண்ணன் சீமான் தான். ஆனா RSSோட தலைவர் மோகன் பகவத் இதே திமுகவோட ஆட்சி காலத்துல மதுரைக்கு வந்தப்ப அவரு மோகன் பகவத் போறப்ப சாலை குண்டும் குழியுமா இல்லாம சரியா இருக்கப்படி பார்த்துக்குங்க, சாலையை செப்பனிடுங்க, அவர் போற வீதியில தெருவிளக்கள் எரிகிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு மோகன் பகவத் வருகைக்காக தமிழ்நாடு அரசுலேருந்து அரசாணை விடப்பட்டுச்சு. எப்ப? இதே திமுகவோட ஆட்சி காலத்துல. அப்புறம் மோடியோட ஆட்சியில 2002 குஜராத்ல இனப்படுகொலை, 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. அது குறித்து பிபிசி ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டுச்சு. அந்த ஆவணப்படத்துக்கு இங்க நெருக்கடியை கொடுத்தது, தடையை போட்டது பாஜக அரசு. ஆனா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய டெல்லியில, அப்ப டெல்லியில, மேற்கு வங்கத்துல, கேரளாவில் எல்லா இடத்துலையும் இந்த பிபிசியோட ஆவணப்படத்தை வெளியிட்டாங்க. அதுல கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட போட்டி போட்டுக்கிட்டு அந்த பிபிசியோட ஆவணப்படத்தை போட்டு மோடியோட முகத்திலே கிழிச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பிபிசியோட ஆவணப்படத்தை திமுக வெளியிடுமான்னு பார்த்தா வெளியிடுது. வெளியிட்ட திமுகவோட கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்குச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி வேலூர்ல இந்த பிபிசியோட ஆவணப்படத்தை தமிழாக்கம் செய்து நாம் வெளியிட்டோம். பிபிசியோட ஆவணப்படத்தை ஒரு இடத்த கூட வெளியிடல. ஆனா காஷ்மீர் பைல்ஸ் போல இஸ்லாமிய மக்களை கொச்சைப்படுத்தும் வகையில வந்த கேரளா ஸ்டோரி அந்த திரைப்படத்தை கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை
இங்க தமிழ்நாட்டில் வந்து திரையிடுவதற்கு பாதுகாப்பு கொடுத்தது திமுக அரசு. கேரளா ஸ்டோரி படத்துக்கு வந்து யாராவது கருப்பு சட்டை போட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. கருப்பு சட்டக்காரங்களுக்கு திமுக ஆட்சியில் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. ஆனா கேரளா ஸ்டோரி படத்தை நாங்க ஓட விட மாட்டோம், இஸ்லாமிய மக்களை கொச்சைப்படுத்துன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் களத்துல இறங்கி அந்த படம் தமிழ்நாட்டில் இல்லாம ஒட்டுமொத்தமா படம் தூக்கப்பட்டுச்சு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து பேசுறப்ப தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆளு அந்த படத்தை தூக்கிட்டாப்புல, அவர் வந்து உண்மையான இருந்துகிட்டு இந்த வேலையை பண்ணிட்டாப்புல அப்படின்னு அவர் புலம்புனார். இப்படி எல்லா இடத்துலையும் சொல்லிக்கொண்டு போனா சொல்லிக்கொண்டே போகலாம். சிஏஏ குறித்து தமிழ்நாடு முழுக்க ஜாயின்பார்க்கு கூட்டங்களில் பங்கேற்று அதுக்கு அந்த சிஏவுக்கு எதிரான பரப்புரை கூட்டத்தின் போது அண்ணன் சீமான் பேசுறதுக்காக அண்ணன் சீமான் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டுச்சு. அப்புறம் முத்தலாக் தடை சட்டம், அதுக்கு எதிராக இஸ்லாமிய கூட்டங்களில் பங்கேற்று பேசினாங்க. இந்த முத்தலாக்கு தடை சட்டங்கிறது அநீதியானது. குஜராத்ல வந்து இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்ட போது வேடிக்கை பார்த்த மோடிக்கு இப்ப என்ன இஸ்லாமிய மக்கள் மீது அக்கறை அப்படின்னு முத்தலாக் தடைக்கு எதிராகவும் அண்ணன் சீமான் பேசினாங்க. காஷ்மீர்ல மாநில தனிமை பறிக்கப்பட்ட போது காஷ்மீர் நிலம் காஷ்மீருக்கே சொந்தம் அப்படின்னு பேசினாங்க. ஆனா திமுக முதல்ல வந்து நாங்க வந்து இதை எதிர்க்கிறோம், காஷ்மீர்ல உரிமை பறிக்கப்பட்டதை தன்னுரிமை பறிக்கப்பட்டதை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு டெல்லியில போராட்டம் அறிவிக்கிறாங்க. டெல்லியில போராட்டம் அறிவிச்ச உடனே பாகிஸ்தான் ரேடியோ அப்படிங்கிற ட்விட்டர் கணக்கில் வந்து திமுகவோட போராட்டம் குறித்தான செய்தி வருது. இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கட்சி வந்து இதுக்கு எதிராக போராடுது அப்படின்னு செய்தி போடுறாங்க. பாஜக உடனே தேச விரோதி அப்படின்னு பரப்புரை பண்ண உடனே அந்த பரப்புரைக்கு பயந்துக்கிட்டு டெல்லியில அறிவிச்ச ஆர்ப்பாட்டத்துக்கு போகாம வீட்டிலேயே படுத்து கொண்டார் ஐயா ஸ்டாலின். சென்னையில் நடைபெற்ற கல்யாணம் உள்ள பேசுறப்ப இந்த தன்னுரிமை பறிக்கப்பட்ட விதத்தை தான் இருக்கிறவையுடைய பறிக்கப்பட்டது இல்லை அப்படின்னு அந்த பெல்ட் அடிச்சார். அப்புறம் காஷ்மீரிய விடுதலை போராளி யாசின் மாலிக்க கடலூருக்கு அழைத்து வந்து கட்சியோட நிகழ்வில் பங்கேற்க செய்தவரும் அண்ணன் சீமான் தான். அப்புறம் வந்து டெல்லியில் நடைபெற்ற தேசிய இனங்களோட ஒன்றுகூடல் நிகழ்வில் காஷ்மீரிய போராளி சையது அலி கிலானியோடு அந்த மேடையை பகிர்ந்து கொண்டு காஷ்மீரிய உரிமைக்காக பேசியதும் அண்ணன் சீமான் தான். அருகாமையில் கர்நாடகாவில் கிஜாப் விவகாரம் பற்றி அடித்த போது திட்டமிட்டு இஸ்லாமிய மக்களின் உடை உரிமை மீது கை வைத்த போது கிஜாப் உரிமைக்காக குரல் கொடுத்தது அண்ணன் சீமான். அப்புறம் தமிழ்நாட்டில் கல்யாணராமன் ஒருத்தர் வந்து நபிகள் பெருமகனாரை வந்து கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமா பேசினார். அப்ப ஆண்மை அப்படிங்கிற சொற்பாதத்தை பயன்படுத்தி கொச்சைப்படுத்தி பேசினார். அப்ப அண்ணன் சீமான் பதிலடி கொடுத்தாங்க, வாஜ்பாய்க்கு அத்வானிக்கு ஆண்மை இல்லையா, இது என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணராமன் நபிகளை கொச்சைப்படுத்தியதற்கு வந்து எதிராக பேசியது அண்ணன் சீமான். இது மட்டுமல்லாது ஒரு தொலைக்காட்சியில் நுபுர் சர்மான்னு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி பேசினப்ப இந்தியா முழுக்க பத்தி இருந்துச்சு, பன்னாட்டு அளவில் பத்தி இருந்துச்சு, அரபு நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சு. அந்த சமயத்துல பாஜக இல்லாத பல மாநிலங்கள்ல நுபுர் சர்மா மேல வழக்கு போட்டாங்க. குறிப்பா மகாராஷ்டிராவை உத்தவ் தாக்கரே அண்டப்ப, இந்துத்துவவாதியான உத்தவ் தாக்கரே அண்டப்ப உத்தவ் தாக்கரேவின் காவல்துறை கூட நுபுர் சர்மா மேல வழக்கு போட்டுச்சு. ஆனா தமிழ்நாடு அரசு, சமூக நீதி என்று பேசக்கூடிய தமிழ்நாடு அரசு, திமுக அரசு நுபுர் சர்மா மேல வழக்கு போடல. அந்த நுபுர் சர்மா விவகாரம் முடித்து ஐயா ஸ்டாலின் வாய் திறந்து பேசல. செஞ்சு மஸ்தானை வச்சு கடமைக்கு பேச வச்சாரே ஒழிய ஸ்டாலின் வாய் திறந்து பேசல. ஆனா நான் சீமானவர்கள் வந்து நுபுர் சர்மாவுக்கு எதிராக மிக கடுமையான காத்திரமான விமர்சனத்தை வச்சாரு, கண்டம் தெரிவிச்சார். பாஜகவோட ஏவல் அமைப்புகளை உண்டாக்கக்கூடிய என்ஐஏ, அந்த என்ஐஏவை பயன்படுத்தி ஸ்டோன் சுவாமி, வரவர ராவ், ஆனந்த் டெல்டும்டே போன்றவங்கெல்லாம் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டப்ப ஸ்டோன் சுவாமி வந்து சிறைக்குள்ளே செத்து விழுந்த போது அந்த அநீதிக்குதாக களத்துல பேசியது அண்ணன் சீமான். அதே போல பொது சிவில் சட்டம், அந்த சட்டத்தை கொண்டு வருவோம்னு பேசினப்ப எப்படி கொண்டு வருவ, இந்த நாட்டு இராணுவத்துல வந்து சீக்கியம் வந்து தாடு வச்சுட்டு இருக்கான், நான் வந்து கத்தி எடுத்துட்டு வானூர்தி நிலையத்துக்குள்ள போக முடியாது, ஆனா அவன் கத்தியோடு பார்லிமெண்ட்டுக்குள்ள வர்றான் சீக்கியம், அப்ப நமக்கு அவனுக்கு ஒரே மாதிரியான உரிமை இருக்கா, எப்படி கொண்டு வர முடியும், பொது சிவில் சட்டம் வாய்ப்பே இல்லை, கொண்டு வரக்கூடாது, கொண்டு வர முடியாது என்று பேசியவர் அண்ணன் சீமான். ராமர் கோயில் பாபர் மஸ்ஜித் இடிப்பை கண்டிச்சு பல ஆண்டுகளா பேசி வர்றாங்க அண்ணன் சீமான். அதுல இந்த பாபர் மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு 2 வித வழக்கு போகுது. ஒன்னு சிவில் கேஸ், ஒன்னு கிரிமினல் கேஸ். சிவில் கேஸ் வந்து அந்த அயோத்தி நிலம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது குறித்தான வழக்கு. இன்னொன்னு அந்த பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது குற்றம் அப்படிங்கிற வழக்கு. இதுல நிலம் வந்து இடிச்சவங்களுக்கே சொந்தம்ங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்புல
ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க. அதை வரவேற்றது ஸ்டாலின். இது தீர்ப்பு தானையுடைய நீதி அல்ல என்று பேசியவர் அண்ணன் சீமான். அதே போல மாட்டிறைச்சி விற்பனைக்கு தடை போடுறாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மாட்டிறைச்சி விற்பனை தடை போட்ட போது களத்துல இங்கே போராட்டம் பண்ணி மாட்டிறைச்சி உணவை வந்து வெகுவாக ஆதரிச்சு அது ஊட்டச்சத்து மிகுந்த உணவுன்னு அந்த உணவுரிமைக்காக குரல் எழுப்பியவர் அண்ணன் சீமான். அதே போல ரோஹிங்கியாவில் இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்ட போது அந்த ரோஹிங்கிய இஸ்லாமிய மக்களுக்காக அண்ணன் சீமான் பேசியிருக்காங்க, போராடி இருக்காங்க. இலங்கையில இஸ்லாமிய மக்கள் கொலை செய்யப்பட்ட போது அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஏன் சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட அந்த கோர சம்பவத்தை கண்டிச்சு அமெரிக்கா வந்து அவர் மேல பழிய போட்டான், பேரழிவு ஆயுதம் வச்சிருக்காருன்னு பழிய போட்டான். ஆனா ஆயுதத்தை வச்சிருந்தவனே அவன் தான். சதாம் ஹுசேனை வந்து அநியாயமா கொண்டுட்டான்னு சொல்லி சதாம் ஹுசேன் தூக்குக்கு எதிராக அண்ணன் சீமான் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அப்சல் குரு தூக்கு பார்லிமெண்ட் இடிக்க வந்தான்னு சொல்லிட்டு அப்சல் குரு தூக்குல போட்ட. ஆனா அதுக்கு எந்த முகாந்திரம் இல்ல, ஆதாரம் இல்ல. இந்தியாவோட கூட்டு மனசாட்சி யாராவது ஒருவரை பலியிட விரும்புதுன்னு காரணம் சொல்லி தூக்குல போட்ட. அதை எப்படி ஏற்க முடியும் சொல்லிட்டு அப்சல் குருக்கு ஆதரவாக பேசியது அண்ணன் சீமான். அதே போல காஷ்மீரிய போராளி புர்கான் வாணி இறந்த போது அதற்காகவும் பேசியது அண்ணன் சீமான். இந்த புர்கான் வாணி குறித்தோ அப்சல் குரு குறித்தோ திமுக வாயை திறக்க வாயே திறக்காது. அதே போல இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணது அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இஸ்லாமிய இயக்கங்கள் மட்டும்தான் போராடி வந்துச்சு. ஒரு வெகுமக்கள் இயக்கம் போராடி என்றால் நாம் தமிழர் கட்சி தான். இறந்த ஐயா பாட்ஷாவுக்காக ஆதரவாக பேசி பாட்ஷாவோட இறுதி நிகழ்வுல போய் கலந்துகிட்டதும் அண்ணன் சீமான் தான். இப்படி சொல்லி கொண்டு போனா சொல்லிக்கொண்டே போகலாம். விஸ்வ இந்து பரிஷத் வந்து ராமராஜ்ய ரத யாத்திரை ஊர்வலம் அப்படின்னு ஒரு ஊர்வலத்தை தொடங்கி அது தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்ப செங்கோட்டையில வந்தப்ப அந்த களத்துக்கே போய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது அண்ணன் சீமான். அதே போல பண மதிப்பிழப்ப நரேந்திர மோடி 2016 நவம்பர் 8 அன்னைக்கு அறிவிக்கிறாரு. நவம்பர் 11 அண்ணன் சீமான் சொல்றாங்க, தாளை மாற்றி பயனில்லை, தத்துவத்தை மாத்தணும், நோட்டை மாற்றி பயனில்லை, ரூட்டை மாத்தணும்னு பண மதிப்பிழப்பை திமுக தொடக்கத்துல வரவேற்றது. வைகோலாம் கொண்டாடினாங்க. ஆனா 3வது நாளே இது ஆகாது, இது மோசடி என்று கண்டனம் தெரிவித்தது அண்ணன் சீமான். அப்புறம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு தடை போடப்பட்டுச்சு. அந்த தடைக்கு எதிராக பேசியது அண்ணன் சீமான். எஸ்டிபி மீது ஒடுக்குமுறை அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசியது அண்ணன் சீமான். ஜவாஹிர்லால் மீது வந்து கவாலை வழக்கில் வந்து அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை அப்படின்னு ஒரு 4-5 ஆண்டுக்கு முன்னாடியே தீர்ப்பு வந்துருச்சு. அப்ப ஜவாஹிர்லாவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியது அண்ணன் சீமான். அப்புறம் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து சிறுபான்மை இல்லை, மற்றவங்கள சிறுபான்மை அணி வச்சிருந்தப்ப நான் சிறுபான்மை அணிந்து வைக்கவே மாட்டேன்னு சொல்லி நீங்க சிறுபான்மை இல்லை பெரும்பான்மை தேசியத்தின் மக்கள் என்று பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான் தான். பழனி பாபான்னா யாருன்னு தெரியாம வெகு மக்கள் இருந்தபோது, இஸ்லாமிய இயக்கங்களை பழனி பாபாவை பேச தங்கிய போது பழனி பாபாவை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது, மறைக்கப்பட்ட அவரோட வரலாற்றை கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான். காகித மில்லத் எங்கள் தாத்தான்னு தமிழ் இளைய தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான். வேலுநாச்சியாரை பேசுறப்ப வேலுநாச்சியாரின் வரலாற்றை பேசுற போது வேலுநாச்சியார் வரலாற்றோடு திப்பு சுல்தானின் வரலாற்றையும் பேசி திப்பு சுல்தானோட பங்களிப்பை வேலுநாச்சியாருக்கு செய்த உதவியை வந்து நன்றியோடு நினைவு கூர்ந்ததும் அண்ணன் சீமான் தான். நிறைவா என்னன்னா, இந்த திமுகவுக்கும் நமக்கு இடையான சண்டையில இது பங்காளி சண்டை. இதை வந்து பாஜக உள்ளவரை அனுமதிக்க மாட்டோம், உள்ள பாஜக வந்தா மண்டை 2 சொல்லிட்டு திமுகவுக்கும் எங்களுக்குமான சண்டை, திராவிட கட்சிகளுக்கும் எங்களுக்குமான சண்டை வந்து பங்காளி சண்டை. இதுல ஒருபோதும் பாஜகவை அனுமதிக்க மாட்டோம் என்று பேசிதான் அண்ணன் சீமான். 2014 மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலகட்டத்தில் மோடி வந்து இனப்படுகொலையாளன், ஈழத்துல குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த மக்களை கொன்று வைத்து ராஜபக்சே செஞ்சது இனப்படுகொலைனா, அதே போல குஜராத்ல குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை வந்து கொண்டு வைத்த நரேந்திர மோடியும் செஞ்சது இனப்படுகொலை தான் அப்படின்னு பேசினது அண்ணன் சீமான். அது மட்டுமல்லாது அன்னைக்கு 2014 பாஜக போட்டியிட்ட இடங்கள் எல்லாம் பாஜகவுக்கு எதிரான பரப்புரை செஞ்சு குஜராத் மாடல், குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம், குஜராத் போல இந்தியா முழுக்க வளர்ச்சி பெறணும்னா மோடிக்கு போடுங்க அப்படின்னு திமுக கூட்டணியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வைகவும் கொங்கு ஈஸ்வரன் பேசிய போது, குஜராத் வந்து பின்தங்கிய மாநிலம், இந்தியாவிலே வாடகை தாயுமார்கள் நிறைந்த நிலம் குஜராத், அந்த குஜராத் வந்து ஒரு மோசமான நிலம், மோடி அங்க நல்லாட்சியை கொடுக்கலன்னு தமிழ்நாடு முழுக்க 2014 மோடியோட ஆட்சிக்கு முன்பாகவே
அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலத்திலேயே மோடியோட முகத்திரை கிழித்து தொங்க விட்டது அண்ணன் சீமான். இதெல்லாம் சுருக்கமான செய்திகள் தான். இவ்வளவு அண்ணன் சீமான் பண்ணியிருக்காரு. இவ்வளவு பண்ணியும் நம்மளை பாஜக பி டீம் சங்கி அப்படின்னு முத்திர குத்துறாங்க. அப்ப நம்ம பாஜகவை நரேந்திர மோடியை கெட்ட வார்த்தையில் தான் திட்டல, அவ்வளவு விமர்சனம் வச்சுட்டோம். இருந்த போதிலும் நம்ம மீது திரும்ப திரும்ப வந்து இந்த முத்திரை குத்தப்படுது. ஏன்னா நம்மளை அந்த முத்திரை குத்தி காலிவுன்னு நினைக்கிறேன். அப்ப பார்க்கிற மக்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா திரும்ப திரும்ப சங்கி பாஜக பி டீம் அப்படின்னு முத்திரை குத்துவாங்க. 2024 தேர்தல் நெருக்கத்துல நாம் தமிழர் கட்சி மீது தொடுக்கப்பட்ட என்ஐஏ விசாரணை சோதனை, நாம் தமிழர் கட்சியின் சின்ன மதிப்பு அதுல நொறுங்கி போச்சு. இப்ப கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க வலதுசாரி பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு. இப்ப இந்த பகல்காம் வாரத்துக்கு பிறகு இந்த அண்ணன் சீமான் எடுத்து வச்ச நிலைப்பாடு, எடுத்து வச்ச வலுவான வாதங்கள்ல எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அதனால உண்மை வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முடியே போய் ஊரே சுத்தி வந்துரும்பாங்க. அப்படி ஊரே சுத்தி வந்த போய் தான் இந்த பாஜக பி டீம்ங்கிறது.